வணக்கம். விட்டிலிகோ அப்படி இல்லைன்னா லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குறைபாடு, இந்த குறைபாடு இது தனித்தனி பிரச்சனை அப்படின்றத இப்போ விஞ்ஞான கூற்றில் அதை பகுத்தாய்வு பண்ணி அதை பற்றி சில விவரங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இருப்பினும் நோய் நீக்கிற முறையில் அதை பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா தான் தெரியுது அனுபவத்தில். இதையும் ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த நோய் இந்த விட்டிலிகோ அப்படின்றது ஆட்டோமினல் டிசார்டரில் வரக்கூடிய ஒரு நோய். ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு வயதில் கொஞ்சம் கொஞ்சம் வயோதிக காலத்தில் அது மாதிரி ஸ்கின்னில் இந்த மாதிரி வரக்கூடிய வெள்ளைப்பாடுகள்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு, டிபி நோயாளிக்கு, இது மாதிரி நாள்பட்ட நோயில் ரொம்ப பாதித்தவங்க, குறிப்பாக சொரியாசிஸில் அதிகமாக தோல் பாதித்து அந்த இடம் வெள்ளையாக போகிறது, இப்படி தொடர்ந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதையும் தாண்டி கிரானிக்கான தலையில் இருக்கக்கூடிய பொடுகு கூட ஒரு ஸ்டேஜில் அந்த பொடுகு சௌரியமானோன்னு பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாகவே மேலே வெள்ளையாகவே கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு புரியாத ஒரு விஷயமாக அனுபவத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நோயும் தனித்தனியாக பகுத்தாய்வு பண்ண முடியாமல் மருந்து உள்ளும் புறமான மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல நிறையா தடுமாற்றம் உண்டாகுது. இருப்பினும் ஸ்டீராய்டு களிம்புகள், சில கதிர், அதாவது பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்கள்லாம் மேலே செலுத்தி அதை ஃபேட் ஆகிறது, மேலே சில சொல்யூஷன் தடவிட்டு வெயிலில் நிற்கிறது, இந்த மாதிரி சிகிச்சைகள் தான் பரவலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை விடுத்து சித்த மருத்துவத்தில் இது எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இதுக்கு சில அனுபவமான மேல் பூச்சி மருந்துகளை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே மேல் பூச்சி மருந்து மட்டும்தான். உள் மருந்து அப்படின்றது கடந்த தொடரில் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இருப்பினும் மேல் பூச்சி மருந்தை பற்றி நிறையா கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பாக வைத்தியம் பார்த்துக்கணுன்றதுக்காக மேல் பூச்சி மருந்தே கேட்டுட்ருக்கீங்க. இருப்பினும் உங்களுக்காக சிலதை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நான் சொல்லக்கூடியது 1-2 இடங்களில் இருக்கக்கூடிய இடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சிலதும் சொல்கிறேன், பரவலாக இருக்கிறதுக்கும் சிலது சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சரக்கொன்னை மரம், ஏன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய தாவரத்தை வச்சு தான் இப்போ உங்களுக்கு நான் விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரக்கொன்னை மரம், இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கொழுந்து இலை இருக்கும். அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அம்மியில் வச்சு அரைக்கணும். ஏன்னா அம்மி அரவை தான் இது ரொம்ப முக்கியம். மிக்சிலலாம் அரைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு மிக்சியில் அரைக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாது. அம்மியில் நல்லா நைஸாக அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சி பட்டு போல் அரைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு செம்பருத்தம்பூ, சாதாரண செம்பருத்தம்பூ இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு பூவை வச்சு அதையும் நல்லா அரைங்க. அரைச்சோன்னு நல்லா பேஸ்ட்டாக வரும். அதை அப்படியே வலித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தேன் ஊற்றி குழப்பி அப்படியே வச்சுக்கோங்க. இது அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், தேன் இருக்கிறதுனால. ரெண்டாவது இது ஃபெர்மெண்ட் ஆகும்போது இதுக்கு ஒரு மருத்துவ குணம் கூட அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு தேவையானதை இதை அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சு மூடி வச்சுருங்க. எறும்பு பூச்சிகள் தொல்லை இல்லாத இடத்துல, உயரமான இடத்துல ஜாக்கிரதையாக வச்சு மூடி மட்டும் வைக்க வேண்டாம். சும்மா மேலே ஒரு தட்டு போட்டு மூடினா போதும். ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். இதை கைப்படாமல் தேவையான அளவுக்கு எடுத்து சிறிய இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இதை கனமாக அப்படியே பத்து போட்டுடலாம். இது ஓய்வு கிடைக்கும்போது இதை தடவிக்கலாம், இல்லை ராத்திரி சாத்தியம் இருந்தால் இதை தடவிக்கலாம். இப்படி தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல சுபாவமான நிறத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விடுத்து நாட்டு மருந்து கடையில் கழிச்சிக்காய் வாங்கிங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அது நல்லா பெரிய காயாக பார்த்து உடைங்க. உள்ளுக்குள்ளே வெள்ளையாக ஒரு பருப்பு இருக்கும். இந்த பருப்பை மட்டும் தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு உரக்கல்லில் நம்ம சாதாரணமாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய புளி, அந்த புளியை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி அப்படி சாந்து மாதிரி, அதாவது பசை மாதிரி, அதை உரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த கொட்டையை கொஞ்சம் நல்லா விரலால் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நல்லா அழுத்தி உரைங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடையும். பதமாக நல்லா குழப்பி ஒரு பசை மாதிரி உரைச்சி எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். அதை அப்படியே வலித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு தேவையான இடங்கள்லாம் தடவிக்கலாம். இதுவும் அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஒருக்கா அடிக்கடி செஞ்சுக்கிறது நல்லது. பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் பவுட்ரு பண்ணுறது அப்படின்னா பெரிய அளவில் கொட்டையை பவுட்ரு பண்ணி துணியில் வஸ்திரகாயம் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்படி துணியில் வஸ்திரகாயம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சில வாலட்டைல் ஆயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வீணாக போயிடும். அதனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உரைக்கிறது தான் ரொம்ப மருந்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா நான் 2 விஷயமும் சொல்லிடுறேன். நீங்கள் பொடி பண்ணி போட்டு குழப்பி கூட வச்சுக்கலாம் புளி சாந்தில்.
ஆனால் அப்பப்போ உரைச்சி போடுறதுனால நன்மை இருக்கும். ஏன்னா கொட்டை வந்து துணியில் பவுட்ரு உராயும் போது அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் அழிஞ்சிடும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எள்ளு சாதாரண எள்ளு வாங்கிங்க. அந்த எள்ளை வந்து நல்லா பொடி பண்ணுங்க. குறகுறப்பான பொடியாக தான் இருக்கும். எப்படியோ நல்லா நைஸாக அரைச்சிடணும். போட்டு 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 அரைச்சி பொடி பண்ணிக்கிங்க. அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிங்க. அதை ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு, பக்கத்தில் எங்கேயாவது எருக்கஞ்செடி இருக்கும், அதை ஒடிச்சிங்கன்னா பால் வரும். கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துங்க. வாயில் போட்டால் ஒன்றும் செய்யாது. கண்ணு தான் பிரச்சனை. அப்படி கொஞ்சம் தூரத்தில் இருந்துக்கிட்டு ஒடித்து அந்த பாலை வந்து ஒரு 2 அல்லது 3 சொட்டு, ஒரு ஸ்பூனு எள்ளு பொடிக்கு ஒரு 3 சொட்டு எருக்கம்பால் போதுமானது. அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. அப்படியே ஒரு குச்சியால் நல்லா பிரட்டி நல்லா பரவலாக பிசறுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேன் விட்டுக்குங்க. தேன் விட்டு குழப்பி இதை வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 2 நாளைக்கு உபயோகப்படுத்தலாம். இதை எடுத்து எங்கே சிறிய இடங்களில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இதை தடவிக்கலாம். இதுவும் நல்லா ஒரு பலன் அளிக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காட்டு சீரகம் விற்கும். அந்த காட்டு சீரகம் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு அம்மியில் வச்சு ஒரு ஸ்பூன் பொடியை புளிய மரத்து கொழுந்து இலை அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி தேன் விட்டு குழப்பி இதே மாதிரி 10 போடலாம். இதுவும் நல்லா பலன் அளிக்கும். இதுவும் அனுபவத்தில் நல்லா பலன் அளிக்கக்கூடியது தான். இதை தவிர உடம்பு ஃபுல்லாக திட்டு அங்கங்கே இருக்குங்க, எப்படிங்க தடவிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஏன்னா நான் இப்போ சொன்னது என்னென்னா சிறிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விட்டிலிகோ பாதிப்பு இல்லை லியூகோடர்மா பாதிப்புக்கு தான் நான் இப்போ சொன்னதெல்லாம் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாக பரவாயில்ல, அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு மருந்து ஒன்று சொல்லிடுறேன். கேசியா ஆக்சிடென்டாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருந்தகரை, கேசியா ஆக்சிடென்டாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தகரை. இது பார்த்திங்கன்னா இந்த தகரை வந்து பொன்னாவரன்னு சொல்லுவாங்க. இது பொன்னாவரன்னு சொல்கிறது தவறான செய்தியாகும். ஏன்னா பொன்னாவரன்றது அது வேறு தாவரம். அது வந்து கேசியா சோபிரான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உயரமாக இருக்கும். இது வந்து கேசியா ஆக்சிடென்டாலிஸ்னு பேர். இது தான் வந்து பெருந்தகரைன்னு சொல்லக்கூடியது. இந்த பெருந்தகரையை தாவரத்தை வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கனாலே கீழே ஒரு வேர் இருக்கும். அந்த வேர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நடு நரம்பு வெள்ளையாக இருக்கும். மேலே ஒரு ப்ரௌன் கலரில் அப்படியே கருத்தாப்பில் மேலே பட்டைகள்லாம் இருக்கும். எவ்வளோக்குள்ள அந்த பெரிய செடியாக நீங்கள் கொண்டு வந்து அந்த பட்டைகள்லாம் நீங்கள் மெனக்கட்டு கொஞ்சம் உரிக்கணும். ஏன்னா மெனக்கட்டுன்னா இது வந்து எப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற தாவரம் தான். அந்த செய்முறை தான் கஷ்டம். இந்த செய்முறைக்கே நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அசிங்கத்தோடு எப்படி இருக்கிறது. அதனால் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு தடவை மட்டும் இதை தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பட்டையோட மேல் தோல் மட்டும் சேகரிக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நல்லா அப்படி தட்டி அப்படியே நீங்கள் ஒரு கல்லால் தட்டி அப்படியே பிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி நல்லா மண் இல்லாமல் அலசிடுங்க. அந்த பட்டை நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அரைங்க. அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக கூழ் மாதிரி வரும். அதை அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் அளவு நம்ம எந்த அளவுக்கு இந்த விழுது போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நிதானமாக விட்டு நல்லா குழப்பி ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க. மறுநாள் அடுப்பில் ஏற்றி கருகாமல் பதமாக ஸ்லிம்மில் பதமாக காய்ச்சிங்க. உடனே இது வந்து முறிய ஆரம்பிச்சிடும். நல்லா முறிஞ்சு எண்ணெய் ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா வண்டலும் அப்படி ஒரு மாதிரி ப்ரௌனாக தண்ணி சத்து இல்லாமல் அப்படி சலசலன்னு மிதக்கும். அந்த பதத்தில் கருக விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஆற வச்சுக்கிங்க. வடிகட்ட வேணாம். அந்த விழுதோடையே ஒரு வாயலமான பாட்டிலில் ஊற்றி மூடி வச்சுக்கிங்க. இது அப்பப்போ குலுக்கி தேவையான அளவுக்கு கிண்ணத்தில் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவி ஊற வச்சு குளிங்க. ஓய்வு கிடைக்கும்போது வெளியில் தெரியக்கூடிய இடங்களில், அதாவது ட்ரெஸ்ஸு போட்டால் வெளியில் தெரியக்கூடிய இடங்களில் ராத்திரியும் தடவிக்குங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலே தடவுறதுக்கு இன்னும் ஏராளமான மருந்துகள்லாம் இருக்குது. மூலிகை உங்களுக்கு தெரியாதனால இங்கே நான் பதிவு பண்ணலை. மேலும் இது தயாரிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வழக்கம் போல் கேளுங்க. மூலிகை உங்களால் நிறையா தேடி செஞ்சுக்க முடியும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. கூடுதலான விஷயங்கள் கூட சொல்லக்கூடும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.